ஹலோ டெக் பிடி ஷாமியோட சப் பிராண்டான போக்கோல இருந்து போக்கோ F1ங்கிற ஃபோன் ஒரு 3 வருஷம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஃபோனை இப்போ தான் வந்து இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ F4 5Gன்னு சொல்லிட்டு. அது போக்கோ F4 5G கிடையாது, ரெட்மி K40Sன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி K40S தான் அப்படியே தூக்கி இந்தியாவுக்குள்ள ரீபிராண்டுங்கிற பேரில் போக்கோ F4 5Gன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை கிடையாது, 28,000 ரூபாய்லாம் கிடையாது, 27,999 ரூபாய்க்கு தான் இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்லேருந்து உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃபர், கார்டு ஆஃபர்னு சொல்லிட்டு 21,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சேலில். ஸோ அதை விட கம்மியான ரேட்டுக்கு கூட நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த ரேட்டுக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்க முடியும் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் எந்த விதமான காசு கொடுக்க தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் என் பேர் AR, இது உங்கள் ஏவன் டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனை பற்றின ஃபுல் ஸ்பெக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதீங்க, மறக்காமல் வந்து பார்த்துவாங்க. காலையில் லிங்க் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கிட்ட இருக்க ரெட்மி Note 8 Pro பார்த்தீங்கன்னா 3 years ஓல்டான இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு அந்த ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 18,250 ரூபாய்க்கு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ உங்களுடைய பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த்தான டீலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ போக்கோ F4 5G பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் ஆகணும் 2 days தான் ஆகுது. ஸோ இதனுடைய சேல் வந்து நீ அடுத்து ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு சேலில் இதனுடைய ப்ரைஸ், இந்த லான்ச் ஆன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பேஸ் வேரியண்ட்டை. ஸோ இதனுடைய சேலில் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்டு ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. SBI கார்டில் வந்து ஃப்ளாட்டாக 3,000 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் 3,000 rupees எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து 20,999 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்க முடியும், அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6 128GB வேரியன்ட் வந்து 20,999 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 8GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 22,999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 255GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 26,999 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா. பட் உங்கள்கிட்ட இருக்க ஃபோனை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது இதை விட ரேட் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோ F4 5Gயோட சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபா. பட் இங்கே என்னோட ஃபோன் ஓல்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ரெட்மி Note 8 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபோனோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,750 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில். ஸோ அதுக்கடுத்து கார்டு ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு, பேங்க் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு SBI கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 3,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அண்ட் 1000 ரூபா ப்ரீபெய்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக எனக்கு இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15,250 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னால் இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 15,250 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் உங்கள் ஓல்டு ஃபோன், ஏதாவது பழைய ஃபோன் வந்து ஏதாவது வச்சுருக்கீங்க, நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்க, புது ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஒர்த்தான டீலாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 28 ரூபா வருது. உங்களுடைய பழைய ஃபோன் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ண தயாராக இருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில். ஸோ நீங்கள் உங்களுடைய ஓல்டு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறதா இருந்தால் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒர்த்தான ஆஃபராக இருக்கும். ஸோ 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலும் தாராளமாக இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து கார்டு ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு அதில் 3,000 + 1,000 சொல்லிட்டு 4,000 ஆஃபர் வந்துடுது. ஸோ 20,000 28,000 4,000 ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போடலினாலுமே 24,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்கணும் அப்படி ஐடியா இருக்காங்கனாலும் இந்த ஃபோனை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த போக்கோ F4 5Gல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆப்டிமைஸ் Snapdragon 780 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஆப்டிமைஸ் பண்ண சிப்செட், வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் லெவல் சிப்செட் தான். அண்ட் இதில் 7 லேயர்ஸ் கொண்ட கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அங்கே Snapdragon ப்ராசஸர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்காக போக்கோ தரப்புல இருந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்க போகுது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 RAM அண்ட் UFS3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே E4 4th ஜெனோடைய சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அது போக 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது வேற லெவல் ஸ்மூத்னஸோட இந்த ஃபோன் ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோனில் வந்து கேமரா குவாலிட்டி பக்காவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பேட்டரி பேக்கப் அப்படின்னு வரும்போது 4500 mAh பேட்டரி 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது
27,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தான டீல் தான். பட் இங்கே ஆஃபர் ப்ரைஸில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாருனாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஆஃபர்ஸோட. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு எல்லாத்தனாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். Snapdragon 870 உடைய சிப்செட்டுடைய ஃபோன் வந்து அந்த ரேட்டுக்குனா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லையும் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 18,250 ரூபாய்க்கு எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைச்சதுனால நீங்கள் வேறு ஆப்ஷனே வந்து யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் போய் இந்த ஃபோனை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே யாராவது ஃபோன் வாங்கணும் புதுசாக அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுடைய ஃபோனை பழைய ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலையாக இந்த ஃபோனை வாங்குங்க. வேறு எந்த ஃபோனையுமே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை மட்டும் பாருங்கள்.